கான்டாக்ட். ஓகே, இப்போ எனக்கு கான்டாக்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே போயிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல கான்டாக்டர்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஐடியை வச்சு எழுதிடுவோம். ஐடியை வச்சு H1 கான்டாக்டர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஃபார்ம். ஓகேங்களா? ஃபார்முக்கு பதிலாக இன்னொரு விஷயமும் நீங்கள் இதில் கற்றுக்கோங்க. இப்போ நான் இன்னொரு கிளாஸ் எழுதுறேன், கான்டாக்ட் மெயின் பாக்ஸ். ஓகேங்களா? கான்டாக்ட் மெயின் பாக்ஸ் ஒன்று போட்டு இந்த இடத்துல லொகேஷன் அப்படின்னு ஒரு டிப், இன்னொரு டிப்ல கான்டாக்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லொகேஷன் கான்டாக்ட் ஃபார்ம் அப்படின்றது தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கோம். ஓகேவா? இதில் கான்டாக்ட் பாக்ஸ் காமனாக ஒரு சிஎஸ்எஸ். ஓகேங்களா? இது காமன், இது இண்டிவிஜுவலுக்காக. இப்போ நான் இதை எடுத்து போடுறதுக்கான ரீசன் என்னன்னா, கான்டாக்ட்ல போய் நான் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா மூணுமே ஒரே லைன்ல வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி இல்லை அப்படின்னா மூணுமே ஒரே லைன்ல வந்துடும். எனக்கு அப்படி தேவையில்லை. கான்டாக்டர்ஸ் அப்படின்றது மேலே இருக்கணும், இது ரெண்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? சர்வீசஸ் இருக்குல்ல, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இப்போ கான்டாக்ட்னு இருக்கு. இந்த கான்டாக்டுக்கு எப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? நீங்க இந்த இடத்துல டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி நிற்கும். ஓகேங்களா? இது நமக்கு தேவையில்லாது, அதனால தான் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் இங்கே கொடுக்க தேவையில்லை அப்படின்னு எடுத்தாச்சு. இப்போ இந்த சி மெயின் பாக்ஸ் இருக்குல்ல, இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். ஓகே, டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்னு கொடுக்க போறோம். கொடுத்துட்டு எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா சி பாக்ஸ், சி பாக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஹைட்டு 150 பிக்சல், பேக்ரவுண்ட் வந்து பிளாக். இப்படி ரெண்டு இதுக்கு நான் பார்டர் ஒன்று போட்டால் தான் உங்களுக்கு அது இருக்கிறது உங்களுக்கு தெரியும். சி பாக்ஸ் ரெண்டுத்துக்கும் காமனா ஹைட்டு, பேக்ரவுண்டு, பார்டர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்படி நமக்கு எனக்கு இந்த ரெண்டு ரோவும் ஒரே லைன்ல வரணும், அதே ஆரஞ்சம் ஆகலாம். அப்ப இதனுடைய பேரண்ட் கிட்ட போயிட்டு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுது. சொல்லிட்டா வந்துச்சா? வரல. ஏன் வரல? என்ன பண்ணா வரும்? ஏன் இந்த மாதிரி ஒரே லைன் இருக்கு? இது 4வது 5வது டைம் சொல்றோம்பா. யாரா பிளக்ஸ் 1 கொடுக்கணும்னா சைல்டு பிளக்ஸ் 1 கொடுக்கணும்னா ஓகே. ஃப்ளக்ஸ் 1 கொடுக்கறதால தான் இது ஈக்குவல் வித்தை பிரிச்சுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதனுடைய வித்து உங்களுக்கு தெரியாது. வித்து தெரியுது அப்படின்னா ஹைட்டு கொடுத்த மாதிரி வித்து கொடுக்கணும். நேற்று இதே ப்ராப்ளம் தான், இன்னைக்கும் இதே ப்ராப்ளம். ஓகேங்களா? வித்து அப்படின்றத கொடுக்கணும். இல்லை எனக்கு ஈக்குவல் ரேஷியோ அப்படின்னா இது மெயின் பாக்ஸ், இதுக்குள்ளார இது இருக்கு. ஓகேங்களா? இவன் ரோவா எடுத்துட்டு வரான், ரெண்டுத்தையுமே ரோவா எடுத்துட்டு வரோம். அப்ப வித் அப்படின்றது இல்லாம இருக்கும், நோ வித். அப்ப நீங்க வித் வந்து ஒரு 250 பிக்சல் அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சம் அடிவாகும். ஓகேவா?
இப்போ இருக்கிறது ரெண்டுமே சேமா எடுத்துக்கணும் அப்படின்னா இவனை நான் கொடுக்கறதுக்கு பதிலாக ஃப்ளக்ஸ் 1 அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். யாருக்கு கொடுக்கணும்னா ரெண்டுத்துக்கும் காமனாக யார் இருக்காங்களோ சி பாக்ஸ் அவருக்கு போய் ஃப்ளக்ஸ் 1 கொடுத்துட்டா ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவை எடுத்துப்போம் அப்படின்னு நான் சொன்னேன். எடுத்துக்கிச்சா? எடுத்துக்கிச்சு. இப்போ நான் ஹைட்டு இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஹைட்டு இவ்வளோ தூரம் வைக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு கூகுள் மேப்பை எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறேன். ஓகேவா? கூகுள் மேப்பை எடுத்துகிட்டு வரேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா கூகுள் மேப் போயிடுது. கூகுள் மேப்ஸ் போயிட்டு AFT College of Engineering. இது இந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னா இங்கே ஷேர்னு ஒன்று இருக்கா, இந்த ஷேரை கிளிக் பண்ணுங்க. எம்பெடட் மேப் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. இங்கே காப்பி HTML ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. காப்பி ஆயிடுச்சு. இதை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல போட்டு இந்த மேப்பை எடுத்துட்டு வந்து இங்கே போட்டு இப்போ இதில் வித்து 600 ஹைட்டு 450 இருக்கு. ஓகேங்களா? நான் ஹைட்டை இங்கே கம்மி பண்ணுறேன். வித்து என்ன கொடுத்தாலும் அது வேலைக்கு ஆகாது, நான் செக் பண்ணுவோம். ஐபிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்றது வந்தாச்சு. ஓகேங்களா? நீங்கள் டைரக்ஷன் இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது போயிடும். வித்து நான் என்ன சொல்கிறேன் 100% அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, வித் 100%, ஹைட்டும் 100%. ஓகே, இப்போ இந்த ஐஎஃப்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்றது மேப்ல வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வெப்சைட்டு எங்கே போய் பார்த்தாலும் இந்த மாதிரிலாம் தெரியும். சரி, இதுக்கு முன்னாடி எனக்கு இது தெரியும் அப்படின்னு கேட்குங்க. இந்த மேப்பை இன்டெகிரேட் பண்ணுறதுன்றது எனக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும். ஒரு லொக்கேஷனை வந்து எடுத்து வந்து வைக்கிறது. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வெப்சைட்டை பார்க்கும்போது நமக்கான ஒரு விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே எப்படா இந்த மேப் எல்லாம் எடுத்துன்னு வந்து இங்கே வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ பண்ணது என்ன, ஒரு 2 to 3 நிமிஷம் இருக்குமா, 2 நிமிஷம் இருக்குமா? கரெக்டா? ஆமா, இது தெரியும்னா நீ ஆல்ரெடி இங்கே வந்திருப்ப. அதானே பிரகாஷ? ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா கூகுள் மேப் இந்த இடம் கிடையாது. நீங்க எந்த இடமா இருந்தாலும் போயிட்டு இங்க ஷேர்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணோமா எம்பெடட் மேப், இதை போய் காப்பி பண்ணோமா, வேலை முடிஞ்சு போச்சு. இதை எடுத்துட்டு வந்து நம்மளுடைய மேப்ல காமிச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை புது ஃபங்க்ஷனாலிட்டி எடுத்துட்டு வந்து இங்க கான்டாக்டுக்கு எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. ஓகே, இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா சி மெயின் பாக்ஸ் இவருக்கு பேடிங் கொடுத்துக்க போறோம். லெஃப்ட் ரைட் அப்படின்றது கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு. டாப் பாட்டமா, டாப் பாட்டம் ஒரு 20 பிக்சலு, இது ஒரு 50 பிக்சல். அதுல நீங்க வித் வந்து டேக்லயே மாத்துனீங்கல்ல, அதே மாதிரி வந்து சிஎஸ்எஸ் பண்ணி மாத்த முடியுங்களாண்ணா? மாத்த முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா இது பேர் வந்து ஐ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்குள்ளாரதான் நீங்க போய் எழுதணும். ஓகேங்களா? இன்னைய நேரம் மட்டும் தான் இது எழுதணும். மேக்ஸிமம் நீங்க இதுல எதையுமே எழுதக்கூடாது அப்படின்றதான் அதனுடைய கோல். ஓகேங்களா? நம்ம யூடியூப்ல வந்து அப்படியே எடுத்துட்டு வந்து வீடியோ வைப்போமே அந்த மாதிரியானா இது? யூடியூப் எடுத்துட்டு வந்து அப்படியே இங்க வீடியோ பிளேஸ் பண்ணி வைப்போமே அந்த மாதிரி? அதுனே பண்ணலாம். ஓகேண்ணா. ஓகேங்களா? இப்போ ஐ ஃப்ரேம் அப்படின்றதுல நீங்க அதிகமா சிஎஸ்எஸ் சேஞ்சஸ்லாம் பண்ண முடியும். ஆனா நீங்க இப்போ பண்ணீங்கன்னா ஹைட் வித்து தான் நான் கொடுத்தேன். ஓகேங்களா? அதை தாண்டி நான் எதுவுமே பண்ண கிடையாது. ஓகே, இப்போ நமக்கான விஷயத்த கரெக்டா எடுத்துட்டு வந்தாச்சு. ஓகேவா? பேடிங் கொடுத்துருக்கேன், பேடிங்ல கொஞ்சம் நவுந்து இருக்கு, கரெக்டா வந்து உக்காந்துச்சு. இப்போ இந்த இடத்துல எலமெண்ட்டும் வந்தாச்சு. ஸ்டில் இந்த இடத்துக்கும் வேணும். இந்த இடத்துக்கு இந்த பாக்ஸுக்குள்ளார நீங்க இது வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு கூகுள் மேப்பை எடுத்துட்டு வந்து எப்படி வைக்கிறது. இந்த டிசைன் பார்க்க நல்லா இல்லையே அப்படின்னா நம்ம டிசைனுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. பேக்ரவுண்ட் கலர் நம்ம எதுவுமே செட் பண்ண போறது கிடையாது.
போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த இதுக்கும் பேக்ரவுண்ட் கலர் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? இதுதான் டிசைனாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கு அது பேடிங் இவனும் கிடையாது, பார்டரும் கிடையாது. அவ்வளோதான். ஓகேவா? பியூரா இப்படிதான் இருக்கும். பேக்ரவுண்ட் கலர் வச்சதெல்லாம் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக. பேக்ரவுண்ட் அப்படின்றது பிளாக் கலர் அப்படின்றது பெரிய செக்ஷன், அதுக்குள்ளார 2 குட்டி செக்ஷன் இருக்கு அப்படின்னு. ஓகேவா? ஒரு சைடு நம்ம இதை இந்த கான்டாக்ட் ஃபார்மு அந்த எந்த லொக்கேஷன் அப்படின்றத எடுத்துட்டு வந்து. ஓகேவா? நீங்க இந்த ஃபங்க்ஷனாலிட்டி நீங்க என்ன பண்ணாலும் அதெல்லாமே ஒர்க் ஆகும். ஏன்னா இது ஒரு ஐஃப்ரேம். ஓகேங்களா? வேற யாரோ ஒரு சைட்டை நம்ம எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணிக்கணும். டைரக்ஷனாக கிளிக் பண்ணீங்கன்னா அது அழகா ஒர்க் ஆகும். ஓகேவா? இதை பத்தி நமக்கு இப்போ பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, அந்த ஃபார்ம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ மேப் வச்சாச்சு, ஒரு சைடுக்கு மேப்பை வச்சாச்சு. இது மேப்பு, இங்க ஃபார்ம். ஓகேங்களா? இந்த ஃபார்முக்கு நேமு, இமெயிலு, ஃபோன் நம்பரு வேறு ஏதாவது ஒன்று வாங்கிக்கிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஏரியா. ஓகேங்களா? அப்புறம் கீழே சப்மிட் பட்டன். இப்போ மேப் ஓவர். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக இது ரெண்டுமே இன்லைன் எலமெண்ட்டு, இது ரெண்டுமே இன்லைன் எலமெண்ட்டு, இது ஒரு டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு வைக்கணும். அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி எனக்கு கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்டர் இருக்கு, கான்டாக்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அந்த கான்டாக்ட் ஃபார்முடைய இதுதான் லே அவுட் தான் இது. இப்போ இந்த 2 இது ஒரே லைன்ல வரணும், இந்த 2 இது ஒரே லைன்ல வரணும். அடுத்தது இந்த 2 இது ஒரே லைன்ல வரணும். எப்படி வரும்? இன்புட் டைப் அப்படின்றது இன்லைன் எலமெண்டா பிளாக் லெவல் எலமெண்டா? இன்லைன் எலமெண்ட். இப்ப நான் 4 இன்புட் டைப் டெக்ஸ்ட், நேம், இன்புட் டைப் இமெயில், இன்புட் டைப் ஃபோன் நம்பர், இன்புட் டைப் வேற ஏதோ ஒன்று கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஃபோன் நம்பர். ஓகேங்களா? 4 இன்புட் டைப் கொடுத்தா இன்லைன் அப்படின்னா பக்கத்துல தான் 4மே வரும். அது எப்படி ஃபர்ஸ்ட் 2 ஒரு ரோலையும் செகண்ட் 2 இன்னொரு ரோலையும் வரும்? இஸ் தட் பாசிபிள்? தனித்தனி டிவ்ல போட்டு தரலாம். என்ன பண்ணலாம்? தனித்தனியா டிவ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் 2க்கு ஒரு டிவ், செகண்ட் 2க்கு ஒரு டிவ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் 2க்கு ஒரு டிவ், செகண்ட் 2க்கு ஒரு டிவ். சூப்பர். ஓகேங்களா? அப்ப என்னன்னா டிவ். ஓகேங்களா? இன்புட் டைப் டெக்ஸ்ட், பிளேஸ் ஹோல்டர், என்டர் யுவர் நேம் இப்படின்றது ஒரு இது. என்டர் யுவர் லாஸ்ட் நேம். ஓகேங்களா? இது என்னது? இது ஃபர்ஸ்ட் ரோ. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ரோ. ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே கிளாஸ் ஒன்று வச்சுக்கிறேன், கான்டாக்ட் ஃபீல்ட். இதுக்கும் நான் அதையே வைக்கிறேன். இப்போ இதே விஷயத்தை காப்பி பண்ணி செகண்ட் ரோக்கு கொடுக்குறேன், இதே விஷயத்தை காப்பி பண்ணி 3வது ரோ கொடுக்கும். 3வது ரோ கொடுக்கும்போது எனக்கு இது டெக்ஸ்ட் ஏரியாவா வேணும். டெக்ஸ்ட் ஏரியா, பிளேஸ் ஹோல்டர், என்டர் யுவர் மெசேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். 4வதும் ஒரு ரோ கொடுக்குறேன். இது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். இது என்ன அப்படின்னா இன்புட் டைப் பட்டன் வேல்யூ சென்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லப்போம். ஓகே, டெக்ஸ்ட் ஏரியா. ஓகேங்க, ஃபர்ஸ்ட் ரோ இது, செகண்ட் ரோ. நான் ரோ அப்படின்றத காமனா வச்சுக்கிறேன்.
ஏதோ சம்திங் வேணும் அப்படின்னா ஓகேங்களா, காமனா ஏதாவது 2 ரோக்கும் கொடுக்கணும் அப்படின்னா நான் இதை யூஸ் பண்ணிப்பேன், இல்லை அப்படின்னா இதை யூஸ் பண்ணிப்பேன். தேர்ட் ரோ அப்படின்னு சொல்றேன். ஃபைனல் ரோ. கான்டாக்ட் பட்டன் MSG. ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்றது கிளீனா புரிஞ்சிடும். என்ன அப்படின்னா டிவ்வுக்குள்ளார 2 இன்புட் டைப் கொடுத்துருக்கேன். அப்போ இது ரெண்டுமே பக்கத்துல வரப்போகுது. செகண்ட் டிவ்லையும் அதே மாதிரி. அப்போ ஒரு டிவ் முடிஞ்ச உடனே என்ன ஆக போகுதுன்னா இன்னொரு லைன் வரப்போகுது. இந்த லைன்லயும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்னும் 2 இன்புட் டைப் வைக்க போறேன். ஓகேவா, என்டர் யுவர் இமெயில், என்டர் யுவர் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ரைட், இப்போ இது எல்லாமே புரிஞ்சுட்டு இருக்கும். சரி, நம்மளுடைய டிசைனும் வந்துச்சா? வந்துச்சு. இதை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனும் இதுதான். ஓகேங்களா, பக்காவா இது ரெண்டுமே வந்தாச்சு. ஆனால் என்ன, இந்த டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா, இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ரோ எல்லா கிளாஸையும் எடுத்துட்டு போயிட்டு ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, ரோ எல்லாத்தையும் நம்ம இங்க கொடுத்துட்டு மொத்தமா டிசைன் எழுதிட்டு காப் பண்ணி போடும். ஃபைனல் ரோ. இவ்வளோ சிஎஸ்எஸ் எழுதிருக்கும். அவ்வளோதான். இங்கே நீங்கள் பைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன யூஸ் அப்படின்னா, நீங்கள் இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணாலே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த கிளாஸ் நேம், அதுக்கு ஓரியன்டான கிளாஸ் நேம் எல்லாமே இங்கே வந்துடும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ரோ இதெல்லாம் வந்துச்சுங்களா. இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு சி கான்டாக்ட் ஃபார்ம் இவனையும் போட்டுப்பான். ஓகே, கான்டாக்ட் ஃபார்ம் வேணும் அப்படின்னா பேடிங்கு லெஃப்ட் ரைட்டு கம்மியாகவே இருக்கட்டும், சாரி பாட்டம் கம்மியாகவே இருக்கட்டும், 10 px. இது மட்டும் 60 பிக்சல். இப்படி நான் வைக்கிறேன். ஒன்று வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா, ஏன்னா இப்போ நம்ம கம்ப்ளீட் ஃபார்முக்கே எழுத போகிறோம். எந்தெந்த டிசைன் எழுதுவோன்றது தெரியாது. ஒன்ஸ் நீங்கள் இங்கே எழுதுனதுக்கு அப்புறம் சோர்சஸில் போயிட்டு style.cssல மொத்தமாக காப்பி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு தான் மொத்தமாகவே எழுதிருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு புரியாது, இதை இப்போ பண்ணுறது புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோ, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோன்னு இருக்கு. இதுக்குள்ளார போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் டைப்புக்கு என்ன க்ளோஸ் ஆகலையா, கான்டாக்ட் ஃபீல்டுன்னு இருக்கு. கான்டாக்ட் ஃபீல்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹைட் வித். ஓகே, இதுவே போதும். ஹைட்டு வித்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு இதுக்குமே ஒரு 5 பிக்சல் கொஞ்சம் கேப் விடட்டும் அப்படி. இவ்வளோ கேப்பு அந்த உள்ளுக்குள்ளார. ஓகேங்களா, கண்டென்ட்டுக்கு உள்ளார. ஓகே, இப்போ இந்த ரோக்கும் நான் கேப் விடணும். அதாவது ஒரு ரோ ஒட்டிட்டு இருக்குல்ல. இப்போ இது எல்லா இடத்துலையும் என்ன இருக்கு அப்படின்னா ரோ அப்படின்றது ஒட்டிட்டு இருக்கு. இப்போ நான் ரோ கிட்ட சொல்ல போறேன், நீங்க எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களோ அங்க எல்லாமே மார்ஜின் பாட்டம் விட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. மார்ஜின் பாட்டம் இல்ல மார்ஜின் டாப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மார்ஜின் பாட்டம் 25 பிக்சல் அப்படின்னு சொன்னா அது அதுக்குள்ளார கேப் விட்டுக்கு. கரெக்டா தானே? மார்ஜின் பாட்டம் அப்படின்றது எல்லா இடத்துக்குமே கேப் விட்டுக்கு. இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல மட்டும் இல்லை. ஓகேங்களா, ஸோ அப்போ மார்ஜின் பாட்டம் நான் காமனாக எழுதியிருக்கேன். வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோக்கு இப்போ வேலையே கிடையாது. நான் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த ஃபார்மு
கரெக்டா வந்தாச்சு. ஓகே, என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த என்டர் யுவர் மெசேஜ் இவன் மட்டும்தான் கொஞ்சம் இதுவா இருக்கு. ஓகே, மெசேஜுக்கு போயிட்டு வித் 150 அப்படின்னு கொஞ்சம் இதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் அதிகமா கண்டென்ட் கொடுப்பாங்கல்ல. 150 பிக்சல் இப்படிதானே நார்மலா ஒரு ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு வியூல தான் இருக்கும். ஓகேங்களா, இப்படி இப்படி அப்படின்றது இப்படிதான் இருக்கு. ஓகேங்களா, இது வேலை முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் மெசேஜ். இப்ப இவர்கிட்ட போய் பேசணும். ஃபைனல் ரோக்கு எதுவும் இல்லை. கான்டாக்ட் பண்றது கிட்ட போயிட்டு பேக்ரவுண்டு பிளாக்கு, கலரு ஒயிட்டு. ஓகேவா, அதை சுத்தி அந்த பட்டனை சுத்தி கேப் அப்படின்னவே 10px. அப்புறம் பார்டர் வந்து நன்னு கொடுக்குறேன். பார்டரே தேவையில்லை. ஓகே, நானே பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்டர் ரேடியஸ் 10px. ஓகே, வேற என்ன பண்ணலாம் அந்த பட்டனுக்கு? ஃபாண்ட் சைஸ் 18 பிக்சல் பெருசா இருக்கு. கர்சர் பாயிண்டர். அப்புறம் கொஞ்சோண்டு தள்ளணும் அப்படின்னா மார்ஜின் லெஃப்ட் 10px. ஓகே, 210 அப்படின்றத எடுத்துன்னு வந்து வச்சிருக்கேன். ஓகேங்களா, இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்டாக்ட் ஃபார்ம் அப்படின்றது கரெக்டா இதுக்கும் இதுக்கும் ஈக்குவலாவே பிரிச்சு கரெக்டா ஒரு ஃபார்ம் மாதிரி வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்ப நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா கோவிந்தா ஆயிடும். பண்ண கோடு எல்லாமே போயிடும். அதுக்கு தான் நம்ம எழுதி இருக்கிறது மல்டிபிள். இது ஒன்னொன்னுக்கும் போய் காப் பண்ணி போட முடியாது. இப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா style.css எங்கடா வரல, வந்துச்சா, இங்க இருக்கிறத இது ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அது ஒரு மாதிரி கூட கொடுக்கும். அது மட்டும்தான் நம்ம அலைன் பண்ற மாதிரி இருக்கும். இதை காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய கோடிங் வந்துடும். அலைன்மெண்ட் மட்டும்தான் இதுகிட்ட கடுப்பா இருக்கும். மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டா வரும். அலைன் பண்ணிப்போம். வேற எங்கேயா அந்த மாதிரி இருக்கா? பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் அலைன்மெண்ட். இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாலுமே அங்க இருக்கிற கூட தான் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நமக்கு இங்க பர்ஃபெக்டா வரும். ஓகே, இப்போ நீங்க இதை ஓவர் பண்ணும்போது ஏதாவது மாறணும் அப்படின்னா அதெல்லாம் இதுக்கு மேலே சின்ன குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு மாதிரி தான். கான்டாக்ட் பட்டனை ஓவர் பண்ணும்போது பேக்ரவுண்டு கலரு பிளாக் அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ நமக்கு அந்த ஃபார்முக்கான விஷயம் எல்லாமே கரெக்டா வந்தாச்சு. இப்போ ஃபார்மு ஓகேவா. கான்டாக்ட், இப்போ கான்டாக்டுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி கான்டாக்ட் ஐடின்றது இங்க இருக்கு. ஓகேவா, ஸோ எதுக்கெல்லாம் பண்ணிடுறீங்களோ அதுக்கெல்லாம் இங்க போய் சும்மா இந்த மாதிரி லிங்க் பண்ணி வச்சிருக்கோம். கான்டாக்டர்ஸ் பக்காவா வந்து நின்று. ஓகேங்களா, ஸோ இப்படிதான் ஒரு வெப் பேஜை இது பண்ணோம். இது ஒன்று முடிஞ்சு போச்சு. ஃபைனலா என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபூட்டர் செக்ஷன் ஐடி. ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்றது வந்து HTML5. ஓகேங்களா, அதுல வந்துட்டு ஃபூட்டர் அப்படின்ற ஒரு டேக்கே இருக்கு. செக்ஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி ஹெட்டர் ஃபூட்டர் அப்படின்ற மாதிரியே இருக்கு. ஹெட்டர் ஃபூட்டர் மெயின் நேவு இப்படின்ற டேக் எல்லாமே இருக்கு. நம்ம அடுத்தடுத்தது பார்க்கறதுல இதெல்லாம் வரும். ஆனா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒன்றும் பெரிய கம்பசூத்திரமே கிடையாது. நீங்க ஹெட்டர்
கிரியேட் பண்ண போறீங்களா, செக்ஷன் ஹெட்டர்னு போடுறீங்களா, இந்த இடத்துல ஹெட்டர்னே போட்டுப்பாங்க. அதே மாதிரி செக்ஷன் ஐடி ஃபூட்டர்னு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போடாம நீங்க ஃபூட்டர் அப்படின்ற மாதிரியே போடுங்க. அப்படின்னா இந்த டேகோட நேம் என்னன்னா நேமுக்கு ஏற்ற மாதிரியான அர்த்தம் தான். ஃபூட்டர் அப்படின்னா கடைசி இதுதான் அப்படின்றதுக்கு தான் அந்த டேக் போடுவாங்க. இது நம்ம பூஸ்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம், ஃப்ரேம் ஒர்க், அந்த இதில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இந்த இடத்துல இதை போட்டு வச்சிருக்கோமா, இதுக்கு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். சிம்பிளாகவே வராதுப்பா. ஃபூட்டர்ல ஃபோன் நம்பர் வைக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபூட்டர்ல ஒரு டிவ் எடுத்துக்கிறேன், H1. ஓகேங்களா? என்ன போட்டிருக்கு, காப்பி ரைட் ஆல். இப்படி நான் போட்டுட்டு ரெஃப்ரெஷ், இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி ரைட்டு அப்படின்னு வந்தாச்சு. ஓகே, இப்போ இதுக்கு டிசைன் பண்ணுறது பண்ணிக்க வேண்டியதான். இதெல்லாம் தேவையே இல்லை பொருள். ஓகேங்க, இப்போ நம்ம ஃபூட்டர் செக்ஷனுக்கு டிசைன் பண்ணணும். ஸோ அதில் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் பிளாக். இப்போ இந்த காப்பி ரைட்ஸுக்கு சென்டர் வர வைக்கணும். அதெல்லாம் உங்களுக்கே தெரியும், கண்டென்ட் எப்படி சென்டர் வர வைக்கிறது அப்படின்னு. ஃபூட்டரில் இருக்கிறது டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு பண்ணுறோம். இப்போ வந்தாச்சு. இப்போ இந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் மேலே ஒட்டிட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ என்னுடைய கண்டென்ட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பேடிங்கு மேலே மட்டும் அதிகமாக கொடுக்குறேன், 20 பிக்சல். லெஃப்ட் ரைட்டு எதுவுமே பண்ண தேவையில்லை, அது ஆஸ் யூஸ்வல் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே இறங்கிடுச்சு. இதுக்கு ஏதாவது ஹைட்டு கொடுத்து வச்சிருக்கோம்னா, டிஸ்பிளே ப்ளஸ் ஹைட் எங்கேயா இருக்கா? ஓகேவா? நம்ம ஹைட்டு கொடுத்தா அந்த 400 ஹைட்டுக்கு அது இல்லை, அதை தாண்டி வர்றதுனால இது வந்து எடுத்துக்கலாம். அதனால் நம்ம ஹைட்டெல்லாம் மென்ஷன் பண்ண தேவை, சும்மா அது இந்த பேக்ரவுண்டு வரணுன்றதுக்காக நம்ம கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ நமக்கு அடுத்து காப்பி ரைட்ஸ் இதெல்லாம் வந்துருச்சுங்களா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, 2 விஷயத்தை இங்கே வைக்க போகிறேன். என்ன அப்படின்னா, காப்பி ரைட்ஸு கீழே ஃபோன் நம்பரும் டிவ் கிளாஸு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு இதில் gmail.com, அடுத்தது என்னுடைய அலைபேசி. இப்படின்னு நான் 2 இது வைக்கிறேன். வச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன். இங்கே இப்போ 2 இது இருக்கு. ஓகேவா? இதுக்கான டிசைனையும் பண்ணிடும். கம்யூனிகேஷனுக்குள்ளார இருக்கிற ஏ டேகு அப்படின்னு எழுதும். இப்போ இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க, இது கொஞ்சம் புதுசாக இருக்கும் உங்களுக்கு.
ஏ டேக்குக்கு கீழே போடு வேணாம் அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு. ஓகேங்களா? ஃபாண்ட் சைஸு 18 பிக்சலு. அப்புறமேட்டு வந்து ஒவ்வொரு டேக்குமே மார்ஜின் 25 பிரிஞ்சே இருக்கட்டும். கலரு பிளாக்கு இப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ வெங்கியா டி ஆஃப் மெயில் ஜிமெயில் 978. இப்போ நீங்க இதை கிளிக் பண்ணா என்ன நடக்குமா அப்படின்னா, இதுவுமே நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. கிளிக் பண்ணா மெயிலுக்கு போயிடணும். அதே மாதிரி இதை கிளிக் பண்ணா கால் பண்றதுக்கு போயிடும். ஏன்னா நீங்க ஃபோன் பண்றதுக்கு நீங்க திரும்ப அதை எடுத்து கால் பண்ணணும் அப்படின்றதுதான் கிடையாது. அதாவது இதை காப்பி பண்ணிட்டோ எதுவும் இதை கிளிக் பண்ணாலே கால் பண்ற ஆப்ஷனுக்கு போகும். ஓகேவா? ஆனா நம்ம ஏ டேக் தானே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஏ டேக்ல அதை நீங்க பண்ணணும். இதுக்கு வந்து மெயில் டு அப்படின்னு சொல்லிட்டு மெயில் டு அப்படின்னு நீங்க இந்த இடத்துல ஏஹெச்எஃப் இருக்குல்ல, அந்த ஹெச்எஃப்ல இதை கொடுத்துட்டு எந்த இடத்துக்கு மெயில் போகணும் வெங்கியட்டு. இப்ப இதுக்கு டெல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நீங்க கொடுக்கணும். மெயில் டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு மெயில் போகிறதுக்கான ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணணும். டெல் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு அது கால் போகிறதுக்கு கொடுக்கும். ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? மெயில் போகிறதுக்கு நீங்க ஏதாவது ஓப்பன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இப்ப டெல் வந்துச்சுங்களா? நீங்க போன்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா ஏஹெச்எஃப் டேக்ல ரீடைரக்ஷனுக்கு மட்டும் கிடையாது. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் கேட்டானே ஏஹெச்எஃப்க்கு இதுக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் அதுல இருக்கு. ஓகேங்களா? நீங்க ஒரு செக்ஷன்ல இருந்து இன்னொரு செக்ஷனுக்கு டைரக்டா கால் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ரீடைரக்ஷன் அதாவது நேவிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கு நீங்க ஏஹெச்எஃப் யூஸ் பண்ணலாம். பட் வேறஸ் இந்த லிங்க் அப்படின்றது எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸை இந்த ஃபைல் கூட நான் லிங்க் பண்ண போறேன். ஸோ தட் அது என்ன பண்ண போகுதுன்னா அது ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு பண்ண போகுது. ஸ்டைல் ஷீட்டை லிங்க் பண்ணலாம், ஐகானை லிங்க் பண்ணலாம், எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸஸை லிங்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஓகேங்களா? ஏஹெச்எஃப்ல மெயில் டு டெல் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். புரியுதா?